அடுத்ததாக ஐயாவுடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா நிறைய அரசியல் சாதித்த பெண்மணிகளை எடுத்து ரொம்ப சிறப்பாக பேசினார். அது எல்லாத்துக்கும் டஃப் கொடுக்கறதுக்காக நம்மளுடைய அன்பு சகோதரி உறவுகளே எல்லாத்துக்கும் காரணம் உறவுகளே அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்காக கவிஞர் ரா ஜோமினா பாலமுருகன் ஆசிரியர் சென்னையிலிருந்து இணைப்பில் இருக்கிறார். அம்மா நீங்கள் ஜோமினாம்மா உங்களுடைய உரையை தொடங்கலாமா? உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே சமுதாயம் தான் பெண்கள் முன்னேற்றத்திற்கு தடையா இருக்குன்னு சொன்னாங்க. அவ நம்பிக்கையேன்னு ஒரு தலைப்பையே எனக்கு ரொம்ப தப்பா இருக்குங்கம்மா. அவ நம்பிக்கையே தான் பெண்களுடைய அவ நம்பிக்கைன்னு சொல்லி ஐயா பேசிட்டு போனாங்க, தீந்தமிழன் ஐயா. படித்துமே பெண்கள் அவ நம்பிக்கையோட தான் இருக்காங்க, அவங்க பெருசா வெளியில போயிட்டு சாதிக்க நினைக்கல அப்படின்னு சொல்றீங்க ஐயா. என்னுடைய நான் உறவுகளேன்ற எடுத்த தலைப்புக்கு என்னுடைய வாழ்க்கையை தான் நான் உதாரணமா சொல்ல முடியுங்க ஐயா. இப்போ பெற்றோரை எடுத்துக்கிட்டோம்னா பெண் பிள்ளைங்களை வெளியில அனுப்புறதுக்கு பயப்படுவாங்க. இங்க போகாதீங்க, அங்க போகாத, எவ்வளவு தூரம் போகணுமா இவ்வளவு தூரம் போகணுமான்னு சொல்லிட்டு தடையா இருப்பாங்க. சரி, திருமணம் நடத்தி வச்சு அவங்களாவது அனுப்புவாங்கன்னு பார்த்தா அவங்க அதுக்கு மேல இருப்பாங்க. மாமியார் இருப்பாங்க. இப்போ என்னுடைய குடும்பத்துல நானும் கணவரும் தனியா இருக்கிறதுனால எனக்கு என் கணவர் மட்டும் எல்லாரும் சேர்ந்த போல ஒரு தடையா இருக்காரு. ஆனா ஒரு மாமியார் நாத்தனார் என்ற குடும்பத்துல ஒரு பெண் வெளியில போனோம்னா நினைச்சு பாருங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, யாருன்னா அனுப்புவாங்களா? நிச்சயம் அனுப்ப மாட்டாங்க. நான் ஒரு அவார்டு வாங்க போறேன், நான் ஒரு பேச்சாளரா ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன்னு சொல்லி பாருங்க, நிச்சயமா அனுப்ப மாட்டாங்க. யாராவது ஒருத்தராவது சொல்லுங்க பாக்கலாம். இங்க இருக்கிறவங்க நம்ம இந்த கவிதை தளங்கள்ல இருக்கோம், நம்மளுடைய சூழ்நிலைகள்ல இருக்கோம், அதனால நம்ம அனுப்புவோம். ஆனா இதை தாண்டி நம்மளுடைய இந்த சமுதாயத்துல இல்லாதவங்க, அதாவது இந்த கவிஞர்களாகவோ இந்த ஆசிரியர்களாகவோ எழுத்தாளர்களாகவோ எந்த பணியிலும் இல்லாம குடும்பத்தை மட்டுமே ஒரு குறிக்கோளா வச்சுட்டு குடும்பத்துல இருக்கிற ஒரு இதுவை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறவங்க யாருன்னா ஒருத்தர் நம்மளுடைய சூழ்நிலையை புரிந்து அனுப்புவாங்களா? நினைத்து பாருங்க, நிச்சயமா கிடையாது. இப்போ நான் ஒரு நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கேன். ராதாகிருஷ்ணன் விருது கொடுக்குறாங்க எனக்கு. இதற்கு நான் ஒரு அரை மணி நேரமா போராடிட்டு இருந்தேன் என் கணவர்கிட்ட. போக கூடாதுன்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் எனக்கு பதிலா அமைஞ்சது. நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், அதை அப்ளை செய்யும் போதும் சொன்னேன். நானு இன்னைக்கு கிளம்பிட்டு நான் யாரை கேட்டு நீ போறேன்னு கேட்டு முதல் என்னுடைய பதில், அவங்களுடைய பதில் யாரை கேட்டு போறேன், நான் உங்ககிட்டதான் கேக்குறேன் அனுப்புன்னு சொன்னதுக்கு நீயும் கூட வானாலும் அதுவும் வரல, என் பிள்ளைய கூட்டிட்டு நான் போறேன்னாலும் அதுவும் வரல. பக்கத்துலதான் இப்ப அந்த நிகழ்வுலதான் இருக்கேன், சண்டை போட்டுதான் வந்திருக்கேன். ஏன்னா என்னை நம்பி ஒரு நிகழ்வு நடத்திட்டு இருக்காங்க. இப்ப ஐயா சொன்னாரு அவ நம்பிக்கைன்னு சொல்லிட்டு. ஐயா, நான் கவிஞரா இருக்கேன், எழுத்தாளரா இருக்கேன், நான் ஒரு புத்தக ஆசிரியரா இருக்கேன். பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, எல்லா நிகழ்ச்சிகளும் நான் கலந்துட்டு இருக்கேன். நிச்சயமா என்னுடைய குடும்பத்தோடைய ஒத்துழைப்போட நான் கலந்துக்கலங்க ஐயா. என்னுடைய முயற்சி, நான் ஒவ்வொரு முறையும் ஒரு நிகழ்வுக்கு போகணும்னா அவ்வளவு தடைகள் எனக்கு. நீங்க அவ நம்பிக்கைன்னு சொல்றீங்க, அந்த அவ நம்பிக்கை எனக்கு கிடையாது. என்னுடைய நம்பிக்கையில தான் நான் போயிட்டு இருக்கேன். எனக்கு குடும்பம் ஒத்துழைக்கல. இப்ப ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நிகழ்வுனா எங்க அப்பா தடையா இருப்பாரு, ஞாயிற்றுக்கிழமை போக கூடாது, அவர் ஒரு போதகரா இருக்காரு, அதனால ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தடையா இருப்பாரு. இல்லைன்னா என் கணவர், என் குடும்பம், குழந்தைகளை விட்டுட்டு போற, அங்க விட்டுட்டு போற, இப்படி விட்டுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தடையா இருப்பாங்க. நான் எல்லா தளங்களிலும் நான் பயணிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய கணவர் இருக்கும்போது என்னால பேச முடியாது, என்னால ஒரு ஃப்ரீயா எந்த ஒரு இதுவுமே பேச முடியாது. அவர் இல்லாத நேரத்துலதான் நான் பேச முடியும். எத்தனையோ நிகழ்வுகள்ல அப்படியே அவர் வந்துட்டாருன்னா ஐயோ நான் எப்படி பேச போறேன், எப்படி பேச போறேன்ற அந்த சூழ்நிலையை தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். எங்க போய் பேசலாம், எப்படி பேசலாம், கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு பேசலாமா, அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி பேசலாமான்னு சொல்லிட்டு என்னுடைய நினைவு எல்லாம் அப்படிதான் இருக்கும். எப்படியாவது நான் பேசிடுவேனா, அதுல தடையா இருக்க மாட்டேன். இப்ப கூட நான் முதல் முறையா பெயர் கொடுத்திருந்தேன். 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் எனக்கு 5:30க்கு அந்த ப்ரோக்ராம், இப்ப நான் அந்த ப்ரோக்ராம்ல தான் உங்களுக்கு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கோம். 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நான் போராடிட்டு இருக்கேன் என் கணவர்கிட்ட, என்னை அனுப்ப சொல்லி. என்னை நம்பி ஒரு நிகழ்வு நடத்திட்டு இருக்காங்க, நான் போலேன்னா அவங்களுக்கும் அது கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லி நான் அவ்வளவு நேரம் சண்டை போட்டு அவங்க கிட்ட நான் எல்லா திட்டையும் வாங்கிட்டு தான் நான் வந்திருக்கேன். இப்ப வீட்டுக்கு போனா என்னுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் நிகழ்ச்சியில கலந்துக்குவேன். ஏன்னா என்னை நம்பி கூப்பிட்டவங்களை நான் அவங்களுக்கு மறுப்பு சொல்லக்கூடாது, அவங்களை நான் அவமானப்படுத்தக்கூடாது. அதுக்காக நான் வந்திருக்கேன். இது போல என்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் என்னுடைய குடும்பம் எனக்கு நிறைய. முதலாவது என்னுடைய கணவர், என்னுடைய முதல் புத்தகம் போடும் போது 20,000 செலவாச்சு. ஆனா என் சமுதாயத்தை பத்தி சொன்னாங்க, சமுதாயத்துல இருக்கவங்க தான் எனக்கு உதவி செஞ்சாங்க. இப்ப கூட சமுதாயம் தான் எனக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க. இது போல எல்லா நிகழ்வுகளிலுமே தடையா இருக்கிறது என்னுடைய உறவுகள் மட்டும்தான்.
அவங்க வந்து எனக்கு ஒத்துழைச்சாங்கன்னா இன்னும் என்னால பெரிய பெரிய அளவுல சாதிக்க முடியும். அவங்க தடையா இருக்கிறதுனாலதான் என்னால வந்து சாதிக்க முடியல. நிச்சயமா வந்து நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம வந்து இத்தனைக்கும் வந்து காதலித்து திருமணம் செய்த ஒருத்தர் வந்து நமக்கு எல்லா விஷயத்திலயும் தடையா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு பெண் வந்து முன்னேற்றம் அடைவதும் ஒரு ஆண் முன்னேற்றம் அடைவதும் அவங்க கூட இருக்கிற அந்த ஒத்துழைப்புனாலதான் சொல்லுவாங்க. ஆனா வந்து என்னோட கரம் கோர்த்து இருக்கிற ஒரு கணவர் வந்து எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கலன்னும் போது என்னுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. ஆனாலும் என்னுடைய ஓட்டம் வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கும். என்னுடைய வந்து இலக்கு அடையும் வரை என்னுடைய வெற்றி வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கும். இதுல வந்து என்ன தடைகள் வந்தாலும் சரி, அவ நம்பிக்கை எனக்கு கிடையாது. நிறைய பெண்களுக்கு இருக்கலாம், மத்த பெண்களுக்கு இருக்கிற அவ நம்பிக்கையை வந்து என்னுடைய பேச்சு மூலமா நான் மாத்துவேன். அவ நம்பிக்கை இருக்கக்கூடாது பெண்களுக்கு. ஆண்களும் பெண்களும் சமம் என்ற ஒரு நம்ம இந்த சமுதாயத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். பெண் அடிமை எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு மூலையில ஒளிஞ்சிட்டுதான் இருக்கு. என்னதான் வந்து நம்ம பெண்கள் முன்னேற்றம் அப்படி இப்படின்னு பேசினாலும் ஆண் ஆதிக்கம் என்று ஒண்ணு வந்து ஏதோ ஒரு மூலையில ஒளிஞ்சிட்டுதான் இருக்கு. ஆனாலும் அதையெல்லாம் உடைத்து நம்மளாலேயே முடியும். பெண்கள் வெளியில போனாலே வந்து தவறா பேசக்கூடிய சூழ்நிலையில தான் வந்து நம்மள தள்ளுறாங்க. நம்ம அப்படி பேசினா இவங்களாம் அமைதியாயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம எந்த தவறும் செய்ய போல நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு வரோம். யார் என்ன சொன்னாலும் சரி, நம்மளுடைய இலக்கு அடையிற வரை நம்மளுடைய போராட்டம் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கும். என்னுடைய சாதனை வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்கும். என்னுடைய வந்து இந்த தடைகளுக்கு எனக்கு என்ன தடைகள் இருந்தாலும் என்னுடைய நம்பிக்கையோட நான் பயணிச்சுட்டு இருக்கேன். சமுதாயம் எனக்கு உதவியா இருக்காங்க. உறவுகளும் வந்து துரிதமா உதவியா இருப்பாங்க. இப்ப நம்ம நிகழ்வுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுடைய ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், அவங்க ஒரு சாதிக்கணும்னு நினைத்தா அவங்களுடைய மகளா இருக்கட்டும் மகனா இருக்கட்டும், சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உறுதுணையா இருங்க. அவங்க நிச்சயமா வந்து ஒரு நல்ல வந்து ஒரு முன்னேற்றத்தை அடைவாங்க என்று கூறி என்னோட இந்த பெண்களின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருப்பது உறவுகளே 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 என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜமீனாம்மா ரொம்ப சிறப்பாக, அதாவது உணர்ச்சி பூர்வமாக பேசுனீங்க. ஏன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளத்தில் இருக்கக்கூடிய உணர்வுகள் தான் வார்த்தைகளாகவும் எழுத்து வடிவங்களாகவும் வரும்னு சொல்லுவாங்க. அது உண்மையாகவே உங்களுடைய வார்த்தைகளில் நான் உணர்ந்தேன். ஏன்னா நீங்கள் போன முறை பேசும்போது கூட எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அம்மா என்னால் என்னுடைய கணவர் வந்தால் என்னால் நிகழ்ச்சியில் பங்கு பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போவே எனக்கு உங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. இருந்தாலும் உங்களுடைய நிலைமை இந்த நிலைமை மாறுமா? நிச்சயமாக காலம் மாறாமல் இருக்காது. உங்களுடைய கணவரே எல்லா இடங்களுக்கும் அழைத்து செல்வார். அம்மா, நீங்கள் நம்ம ஜோமினா அம்மாவுடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கம்மா. ஜோமினா அம்மா வந்து எப்படி சொல்றது, உணர்ச்சி பூர்வமா உணர்வு பூர்வமா உள்ளத சொல்லிட்டாங்க. ஏன்னா குடும்பத்திலேயே வந்து அப்படி வந்து ஒரு சப்போர்ட்டிவா இல்லைன்னா, அல்லது குடும்பத்துல வந்து அப்படி ஆதரவா இல்லைன்னா அவங்களே அவமானமா நினைச்சுக்கிட்டாலும் சரி, சமுதாயம் நல்ல இடம் கொடுத்தாலும் சரி, இல்ல நான் நல்லா செய்வேன்னு அவங்க தன்னம்பிக்கையா இருந்தாலும் சரி, இது எல்லாமே குடும்பத்துல இருந்தா வருது, வேறே அங்கதான் இருக்கு. அப்ப அந்த இடம் சரியா இல்லாத போது கட்டாயமா வந்து இது எல்லாமே வந்து தடைக்குதான் அதிகமான காரணம். அவங்க முன்னேறதுக்கு அதாவது வந்து பொருளாதார உதவியோ இல்ல வேற எதுவுமே செய்யாட்டாலும் ஒரு ஆதரவா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆதரவே இல்லாம இருக்கும் பொழுது அது வந்து முன்னேற்றத்துக்கான காரணம் அது வந்து அவங்களால வர முடியாதுங்கிறத ரொம்ப சிறப்பா வந்து அவங்களுடைய நிலையில இருந்து இதே மாதிரி எத்தனையோ பேர் இருக்கலாம். எல்லாத்தையும் வந்து தெளிவா சொன்னதுக்கு மிக்க நன்றிமா, பாராட்டுகளும். உங்களோடத நீங்க விட வேண்டாம். நீங்க உங்களுடைய இதை நல்ல உங்களுடைய அந்த தமிழ் பணிய சீரும் சிறப்புமா நல்ல செய்யுங்க. நீங்க நல்ல முன்னேறி வருவீங்க. அதுக்கான என்னோட ஆசீர்வாதங்களும் உண்டு. நல்ல செய்யுமா. நன்றி. நன்றி அம்மா, ரொம்ப சிறப்பாக நீங்களும் சொன்னீங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை இந்த ஒரு சப்போர்ட்டு தான். ஏன்னா அவங்க என்ன அவங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை. நம்மளை தட்டி கீழே இறக்காட்டாலும் பரவாயில்ல, தட்டி கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, நம்மளுடைய பாதையில் நம்மளை போக விட்டால் போதும், நமக்கான பாதையை நம்ம சரியாக வகுத்துக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு சரியான ஒரு இது கொடுத்தீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம்.